ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப் யூசேஜ் மைனிங் இன் டேட்டா மைனிங்கில் பார்க்க போகிறோம். இப்போ வெப் யூசேஜ் மைனிங் அப்படின்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான டேட்டாவை, அதாவது தேவையான இன்ஃபர்மேஷனை எப்படி பார்த்தோம்னா நாலேஜ் வெப் பிளாக் டேட்டா அண்ட் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபைங் த யூசர் ஆக்சஸ் டிசைன் ஃபார் வெப் பேஜஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெப் யூசேஜ் மைனிங்னா நமக்கு தேவையான டேட்டாவை எந்த யூசர் எப்படிலாம் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து ஓகேவா, நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா. யூசர் வந்து பார்த்திங்கன்னா வெப் பேஜஸ் வந்து நமக்கு தேவையான வெப் பேஜஸ் வந்து எடுக்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நம்மளே கெட் பண்ணி டிசைன் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கிறது தான் வெப் யூசேஜ் மைனிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த அப்ளைங் டேட்டா மைனிங் டெக்னிக்ஸ். இது வந்து வெப் யூசேஜ் மைனிங் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, எப்படி யூஸ் பண்ணுவோம்னா இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா மைனிங் டெக்னிக்ஸ் தான். ஓகேவா. ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பேட்டர்ன் வெப் டேட்டா, வெப்பில் இருக்க டேட்டாவை வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து வெப் டேட்டா மூலயமா டேட்டா எடுக்கிறது தான் வெப் யூசேஜ் மைனிங். இப்போ ஃபேஸஸ் ஆஃப் வெப் யூசேஜ் மைனிங். வெப் யூசேஜ் மைனிங்கில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரீ ப்ராசஸிங், பேட்டர்ன் டிஸ்கவரி, பேட்டர்ன் அனலைசர்ஸு. இப்போ வெப் யூசேஜ் மைனிங் ப்ராசஸில் என்னென்னு பார்த்தோன்னா இப்போ இதுதான் ஸ்ட்ரக்சரு. இப்போ கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் டேட்டா இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ராசஸிங், பேட்டர்ன் டிஸ்கவரி அண்ட் தென் பேட்டர்ன் அனலைசர்ஸு. இப்போ ப்ரீ ப்ராசஸிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேட்டா எடுக்கிறோம், ப்ராசஸ்டு நம்ம கிளிக் பண்ணும்போது வருது இல்லையா, அதான் ப்ரீ ப்ராசஸ்டு கிளிக் ஸ்ட்ரீம் டேட்டா. அண்ட் தென் பேட்டர்ன் டிஸ்கவரியில் என்ன இருக்கும், ரூல்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ், அது கெட் பண்ணுறதுக்காக என்னென்ன ரூல்ஸ் அண்ட் தென் பேட்டர்ன்ஸ் இருக்குது. பேட்டர்ன் அனலைசர்ஸ்னால் அதாவது நம்ம டேட்டாவை கெட் பண்ணிக்கிறது, அந்தந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி டேட்டாவை கெட் பண்ணிக்கு தான் பார்த்திங்கன்னா வெப் யூசேஜ் மைனிங்கோடைய ப்ராசஸ்ஸு. இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸிங். ப்ரீ ப்ராசஸிங் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், என்னென்னலாம் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா யூசேஜ் இன்ஃபர்மேஷனாக மாற்றுறோம், அதை கண்டென்ட் இன்ஃபர்மேஷனாக மாற்றுறோம், அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து இந்த ப்ரீ ப்ராசஸிங்கை நம்ம வந்து பண்ணுறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸ் அங்கங்கே இருக்கும் இல்லையா, அந்த டேட்டாலேயே ஒரு பேட்டர்ன் மூலிமா ஓகேவா, அந்த யூசேஜ் என்னென்ன யூசேஜ் கண்டென்ட் எப்படி இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த மாதிரி நம்ம வந்து அதை கன்வெர்ட் பண்ணி எப்படி தகுந்த மாதிரி தேவையோ அதை மட்டும் நம்ம எடுக்கிறது தான் பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு வெறும் இன்ஃபர்மேஷன் வந்தால் போதும் அப்படின்னா அது ஒரு மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஸ்ட்ரக்சராக வேணும் இல்லை கண்டென்ட்டாக வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு பேட்டர்ன்ஸில் நம்ம வந்து தனித்தனியாக வைக்கிறோம். இதான் பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ராசஸிங், வெப் யூசேஜ் மைனோட ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தோன்னா இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒரு ரா டேட்டாவை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், டேட்டா க்ளீனிங் பண்ணுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூசர் அண்ட் செஷன் ஐடென்டிஃபிகேஷன், யார் யாருக்கு என்னென்ன யூசர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது, அதுக்கு நம்ம யூசர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் பேஜ் வியூ ஐடென்டிஃபிகேஷன், அண்ட் தென் பாத் கம்ப்ளீஷன், அண்ட் தென் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எபிசோட் ஐடென்டிஃபிகேஷன். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இது வந்து பார்த்திங்கன்னா சர்வர் செஷன் ஃபைல், பாத் கம்ப்ளீஷன்ஸ். இப்போ ஒன்று நம்ம வந்து ப்ரீ ப்ராசஸிங்கில் ஒன்று டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டேட்டா க்ளீனிங். டேட்டா க்ளீனிங்னா தெரியும் இல்லையா, தேவையில்லாத டேட்டா, டூப்ளிகேட் டேட்டாவை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா டேட்டா க்ளீனிங். அண்ட் தென் ஏதாவது டேட்டா மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை ஆட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா என்ன சொல்லணும்னா டேட்டா க்ளீனிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது ப்ரீ ப்ராசஸிங்கில் இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், அந்த இருக்கிற டேட்டாவில் தேவையில்லாத டேட்டாவை எடுத்துகிட்டு ஏதாவது மிஸ்ஸிங்காக இருந்தால் ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா, ப்ராசஸில் என்ன பார்த்தோம், செஷன் ஆர் யூசர் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதான் நம்ம எங்கன்னா சொல்லணும்னா செஷனைசேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூசர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் செஷனாக யூசருக்கே பார்த்திங்கன்னா நிறைய டைம் இருந்துச்சுன்னா, சைட்ஸ் வந்து நிறையா இருந்துச்சுன்னா செஷன் மூலிமா பிரிப்போம். இந்த டைமில் இந்த செஷன், இந்த டைமில் இந்த செஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இல்லையா, இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூசர் 1 ஒருத்தருக்கு தான் இவ்வளோ இருக்குது. அது நம்ம என்ன பண்ணுறோன்னா தனித்தனியாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 3 இருக்கிறத செஷன் 1ம் அந்த நெக்ஸ்ட் இருக்கிறது செஷன் 2வாக நம்ம வந்து பிரிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ராசஸிங்கில் யூசர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா இப்போ மல்டிபிள் செஷன் இருக்கும், ஒவ்வொரு யூசருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய செஷன்ஸ் இருக்கும். இந்த லாக் வந்து எந்த யூசர் இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் பார்த்திங்கன்னா யூசர் ஐடென்டிஃபிகேஷன். இந்த டேட்டா எந்த யூசருடைய இது, இந்த செஷனில் எந்த யூசர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா யூசர் ஐடென்டிஃபிகேஷன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் வியூ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா இப்போ ஒரு ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோன்னா அதை எல்லா டீட்டெயில்ஸுமே அட் எ டைமில் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பேஜ் வியூன்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வந்து என்ன ப்ரௌசர் எந்த டைம் ப்ரௌஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பேஜஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஒரே இதில் பார்க்க தான் பார்த்தீங்கன்னா பேஜ் வியூ. அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவோன்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோன்னா அந்த ஆர்டிக்கலே வந்து அந்த ப்ராடக்ட் பேஜ் என்ன, அந்த ப்ராடக்டோட ஷாப்பிங் ஷார்ட் ஆட் பண்ணுறது ஒரு ப்ராடக்ட்டு கொடுத்துட்டோம்னா அந்த ப்ராடக்ட் முழு டீட்டெயில்ஸ் ஒரே இடத்துல கொடுக்குறோம் இல்லையா, அதான் பார்த்தீங்கன்னா பேஜ் வியூவோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாத் கம்ப்ளீஷன் அப்படின்னு என்னென்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா பாத்து கம்ப்ளீஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இருக்குது, எந்த மிஸ்ஸிங் ஆக்சஸ், அதாவது அந்த ரிசல்ட் கரெக்டாக இருக்கா, என்னென்னலாம் மிஸ்ஸிங் இருக்குது, என்னென்னலாம் கேட்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பார்த்து தான் பாத் கம்ப்ளீஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ABCDEFன்னு இருக்குது. இது யூசர் நேவிகேஷன். இப்போ யூசர் வந்து எப்படிலாம் போகிறாங்க, எப்படி வேணால் போகலாம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ ஏலேருந்து பிக்கு போயிருக்காங்க, பிலேருந்து டிலேருந்து இலேருந்து மறுபடியும் டிக்கே போயிருக்காங்க, திருப்பியும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா பி, அப்புறம் சி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓகேவா. இந்த பாத் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, பாதி தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. மறுபடியும் கம்ப்ளீட் ஆகணும்னா மறுபடியும் இந்த ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா, பாத் கம்ப்ளீஷன் தான். திருப்பியும் எந்த பேஜ் இருக்குது வியூ பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து தான் ஃபுல்லாக நம்ம எப்போ வியூ பண்ணுறோமோ அப்போ தான் வந்து பாத் கம்ப்ளீஷன் ஆகும். இப்போ இந்த சர்வர், இப்போ நம்ம இந்த டீட்டெயில் பண்ணும்போது சர்வர் என்ன காமிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஃபஸ்ட்டு இது ரெஃபரன்ஸ் ஏலேருந்து தான் பார்த்தீங்கன்னா பிக்கு வந்திருக்காங்க, ஏலேருந்து பி. நெக்ஸ்ட்டு பியிலேருந்து டிக்கு வந்திருக்காங்க, நெக்ஸ்ட்டு டியிலேருந்து இக்கு வந்திருக்காங்க, நெக்ஸ்ட்டு சியிலேருந்து பிக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் இதோடைய எந்த வழியெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா பாத் கம்ப்ளீஷன். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப்பாக பார்த்தோம் இல்லையா, அதனால எபிசோடு அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா இஸ் எ சப்செட் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் எ செஷன் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் செமண்டிக்கலி ஆர் ஃபங்க்ஷனல் ரிலேட்டட் பேஜ் வியூஸ். எபிசோட்னா ஃபைனல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எபிசோடு அப்படின்னா அர்த்தம் தொடர் இது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது எங்கெல்லாம் போயிருக்கு, அந்த செஷன் எந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகிருக்கு, என்னென்ன பேஜஸ்லாம் அவங்க ஃபங்க்ஷனாக ரிலேட்டட் பண்ணியிருக்காங்க, ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா எபிசோடு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ராசஸிங் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் டிஸ்கவரி அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா அதாவது ஒரு சில மெத்தட்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் வச்சு ஒரு செவரல் ஃபீட்ஸ், அதான் இப்படி தான் இருக்கணும் ஓகேவா. இப்போது ஒரு ரிலேட்டடான டேட்டானா அந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்றத நம்ம மெத்தட்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் மூலிமா டெவலப் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் டிஸ்கவரி. அதுக்கு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம், டேட்டா மைனிங் அல்காரிதம், மெஷின் லேர்னிங், பேட்டர்ன் ரெகக்னேஷன்ஸ் அல்காரிதம்லாம் வந்து இந்த பேட்டர்ன் டிஸ்கவரிக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னென்ன மெத்தட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக் அனலைசஸ், அசோசியேஷன் ரூல்ஸு, கிளஸ்டரிங், கிளாசிஃபிகேஷன் அண்ட் செக்வென்ஷியல் பேட்டர்ன், இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக அந்த ஃபேஸஸில் மூணாவது ஃபேஸ் நம்ம பார்க்குறதுனா பேட்டர்ன் அனலைசஸ் அப்படின்னா என்னென்னா தேவையில்லாதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அனலைசஸ். நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டர்னில் இப்படி வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். அப்படி வச்சுருந்தாலும் நம்ம வச்சுருக்கிறது கரெக்டாக அப்படின்னு பார்க்குறது, அப்படி இல்லைன்னா தேவையில்லாத அன்இன்ட்ரெஸ்டிங், அதாவது இதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அனலைசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதோடைய மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது நாலேஜ் கொரி மெக்கானிசம் சச்சஸ். என்னென்ன மெத்தட்ஸ்னால் எஸ்கியூஎல்ல கொரி மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபில்டர் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அனதர் மெத்தட் பார்த்திங்கன்னா டேட்டா க்யூப் இருக்கு இல்லையா, OLAPல டேட்டா க்யூப் மெத்தட் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் மூலிமா கிராஃபிங் பேட்டர்ன்ஸ், கலரிங் பேட்டர்ன்ஸ் மூலிமா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்து நமக்கு தேவையான டேட்டா மட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மேஷன் மூலமாக தேவையில்லாத நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையானது மட்டும் ஹைப்பர் லிங்க் கொடுத்து போகிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை மெத்தட்ஸ், அதாவது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லாதது எடுக்கிறதுக்கான யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது. ஓகே, இந்த வெப் யூசேஜ் மைனிங் அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸை இது யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா டெரரிசம்ஸை தடுக்கிறதுக்காக. அண்ட் தென் பார்த்தோம்னா மைனிங் டூல்ஸ் மூலிமா வேரியஸ் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸையும் நம்மளால் இதை வச்சு நோட் பண்ணிக்க முடியும். ஏன்னா யூசர் இப்போ சர்ச் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சர்ச் பண்ணும்போது நமக்கு எதை பற்றி சர்ச் பண்ணுறாங்க, எந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸை சர்ச் பண்ணுறாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியும். அதான் பார்த்தீங்கன்னா மெயின் அட்வான்டேஜஸ். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு கம்பெனிக்கும் ஒரு யூஸருக்கான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய நீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக நம்மளோட சாட்டிஸ் பண்ண முடியும். இது ஒரு அட்வான்டேஜஸ்ஸு. அதுக்கப்புறம் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு வெப்சைட் டிசைனு. இது மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் டிசைன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் இந்த வெப் யூசேஜ் மைனிங் மூலமாக. இதெல்லாம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலைசேஷன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பர்சனலாக அவங்க சர்ச் பண்ணுறதை வச்சு நம்ம எந்த மாதிரி வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்கலாம் அந்த யூசர்ஸ்க்கு அப்படின்னு வந்து கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் கன்வர்ஷன் ரேட்ஸ். இப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா எந்த வெப்சைட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களோட கன்வர்ஷன் ரேட்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு என்ஹான்ஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸஸ். இது மூலிமா நம்மளோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இந்த வெப் யூசேஜ் மைனிங் மூலிமா நம்ம ஒரு டேட்டாவை எடுக்கிறோன்னா அதனால என்ன ஆகும்னா கஸ்டமர்ஸ் எந்த மாதிரிலாம் டேட்டாவை ரிலேட்டடாக பார்க்குறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் தேவைப்படுன்றதை நம்மளால் இது பண்ணிக்க முடியும். அதான் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ட் ஃபார் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸு. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னால் பிஸ்னஸ் மூலிமா நம்ம காம்படிட்டிவோட யார் காம்படிட்டர்ஸ் நமக்கு இருக்காங்கன்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் த்ரூ சேனல்ஸ் மூலிமா. இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவங்களோட சேனல் மூலிமா தான் அவங்க மார்க்கெட்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அண்ட் தென் இன்க்ரீஸ்ட் ரெவென்யூ. நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வெப்சைட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாச்சுனாவே நம்மளுடைய ரெவென்யூவும் அதிகமாக ஆகும். இப்போ வெப்சைட்டில் போய் நிறைய பேர் சர்ச் பண்ணுறாங்கன்னா அது மூலிமா நமக்கு ரெவென்யூ வந்து அதிகமாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸில் ஆன்லைன் பிஸ்னஸில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாம், யூசர் எக்ஸ்பீரியன்ஸஸ் இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்வர்ஷன் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இ-காமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக யூஸ் ஆகும். அண்ட் தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து யூசர் பிஹேவியர் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து கொடுக்கலாம், எதுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குன்னு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெப் அனலிட்டிக்ஸ் மூலிமா என்ன ஹெல்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் அனலிட்டிக்ஸ் மூலிமா வெப்சைட் டிசைனை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதுக்கெலாம் ரிலேட்டடாக ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வெப் யூசேஜ் மைனிங் மூலிமா நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃப்ராட் டிடெக்ஷன்ஸ். இந்த வெப் யூசேஜ் மைனிங் யூஸ் பண்ணுறதுனால யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியனால இப்போ கிரெடிட் கார்டு ஃப்ராட் பண்ணுறது, யாரெல்லாம் ஃப்ராட் பண்ணிகிட்டு இருக்காங்க, தெஃப்ட்டு என்ன பண்ணுறாங்கன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூசர் கஸ்டம் செக்மெண்டேஷன். இந்த வெப் யூசேஜ் மைனிங் மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னா யூசருடைய எந்த மாதிரி லைக் பண்ணுறாங்க அப்படின்றத கஸ்டமருடையது நம்மளால் பிரித்து எடுத்துக்க முடியும். ஓகேவா, எந்த மாதிரிலாம் அவங்க லைக் பண்ணுறாங்கன்றத பிரித்து. இப்போது இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.